நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா அன்பு சகோதரமே, இறைவனுடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்மையே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய வல்லமை தரக்கூடிய இந்த பிரசன்னம் இந்த நிமிடங்களிலே நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்க்கை பாதைகளை வழிநடத்த வேண்டும் என்று செபிப்போம். ரோமையர் 12:12 இவ்வாறு சொல்லப்படுகிறது, இறை வேண்டலில் நிலைத்து நில்லுங்கள் என்று. அந்த இறை வேண்டலில் நிலைத்து நிற்க ஆவியானவருடைய துணை, ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. அன்பு சகோதரமே, அந்த ஆவியானவருடைய துணையை வேண்டி, ஆவியானவருடைய பாடலை பாடி, இறைவனுடைய பிரசன்னத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே.
அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவருடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னம் நமக்கு மத்தியிலே நிறைவாக இருக்கின்றது. அந்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் உணர்ந்தவர்களாய் நம்மை முழுமையாக ஆண்டவருடைய கரத்தில் இந்த நிமிடங்களிலே ஒப்பு கொடுத்து, அப்பா, என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய வாழ்க்கை பாதைகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்முடைய எல்லா நிலைகளையும், நம்முடைய எல்லா உறவுகளையும், வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் ஒப்பு கொடுப்போம். அது துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஏன் இன்பமாக கூட இருக்கலாம், மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். அப்பா, நீங்க இருக்கும் பொழுது எனக்கு எதுவும் தேவையில்லை. இறைவனுடைய பிரசன்னத்தில் இறைவன் மட்டும் நமக்கு போதும் என்ற அந்த நிலையை உணர்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த நேரத்திலே உணர்ந்து பார்ப்போம். Praise the Lord. 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 Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் புகழ்வதால் கடவுளுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா கடவுளை நாம் எந்த அளவுக்கு புகழ்கிறோமோ புகழ புகழ we are connecting ourselves with the Lord. நாம கடவுளோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு தருகின்றார் என்று அவைதான் திருப்பாடல் 47:1 சொல்லப்படுகிறது. உன்னுடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மாட்சிப்படுத்து, மகிமைப்படுத்து என்று திருப்பாடல் 98:4 சொல்லப்படுகிறது. மகிழ்ந்து ஆர்ப்பரித்து சத்தமாக, எந்த அளவுக்கு சத்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆண்டவரை படைத்து பராமரித்து காத்து வரக்கூடிய அந்த ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து என்று திருவெளிப்பாடு 19:6 சொல்லப்படுகிறது. உன்னுடைய இறைவனுடைய பிரசன்னத்திலே உன்னுடைய கூக்குரல் எப்படி இருக்க வேண்டும்? கூச்சலாக இருக்க வேண்டும். ஏனெனில் விண்ணகத்தில் வானக தூதர் அணி கூச்சலோடு இருக்குமாமா, சத்தம் பயங்கரமாக இருக்கும் என்று. ஆக இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். சிராக் 43:30 சொல்லப்படுகிறது, உன்னுடைய வலிமையெல்லாம் ஒன்று கூட்டி அந்த ஆண்டவரை மாட்சிப்படுத்து என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே இறைவனுடைய பிரசன்னத்திலே இந்த நற்கருணை ஆண்டவரை, நம்முடைய இயேசுவை
நம்முடைய வலிமை எல்லாம் ஒன்று கூட்டி நம்முடைய கரங்களை தட்டி இறைவனை மாட்சிமைப்படுத்தி இந்த பாடலின் வழியாக நாம் இறை புகழ்ச்சியின்குள் நுழைந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த பாடலின் வழியாக இறை நம்முடைய பிரசன்னமாக இருக்கக்கூடிய நற்கருடைய ஆண்டவரை உற்சாகத்தோடு கூட, இரண்டாவது சந்தோஷத்தோடு கூட, மூன்றாவது உறக்கமாக அந்த ஆண்டவரை மாட்சிப்படுத்தி மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடியே வருவே திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, எங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாய் இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஐயா வல்லமையாய் இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இறைவனுடைய பிரசனத்திலே நம்மை தாழ்த்தி அப்படியே ஒப்புக்கொடுப்போம். கரங்களை வாய்களை திறந்து கரங்களை விரித்து இறைவனுடைய பிரசனத்திலே பாமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த பிரசனத்திற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமை தரக்கூடிய கரம் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. உம்முடைய வல்லமை தரக்கூடிய பிரசனம் எங்களுக்கு மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது தகப்பனே. மாவியானவருடைய வல்லமை ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய உடலிலும் உள்ளத்திலும் இந்த நேரத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய மேலான கிருபைகளுக்காக இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை தரக்கூடிய பிரசனத்தில் இந்த ஆராதின் வழியாக ஆண்டவரே பங்கெடுக்க ஒரு வாய்ப்பை தந்தீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தரக்கூடிய வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் வழியாக உம்முடைய பிரசனத்தின் வழியாக ஆண்டவரே எங்களை நீதாமே ஆண்டவரே ஆட்கொள்ளும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பாதைகளை உம்முடைய கரத்திலே அப்பா நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு போராட்டத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் இதோ இந்த ஆராதனையில பங்கெடுத்து செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆற்றல் படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்மாலாகாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய நிறைவான அருள் மட்டும் எங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் சந்திக்க முடியும் ஆண்டவரே, எதையும் கடந்து வர முடியும் தகப்பனே. அப்பா எங்களுடைய வாழ்க்கை பாதைகளை எங்களுடைய குடும்பங்களை செயல்பாடுகளை அனைத்தையும் இந்த நிமிடங்களில் ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய மேலான கிருபைக்குள் அரணாக கோட்டையாக இருந்து ஆண்டவரே எங்களை எங்களுடைய குடும்பங்களை ஏன் இந்த அகில உலகத்தை ஆண்டவரே இந்த நிமிடங்களிலே பாதுகாத்து பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் இனிய நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. 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 Hallelujah. 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 Thank you Jesus. 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 Thank you Jesus.
அன்பானவர்களே, ஒரு நற்செய்தி பகுதிக்கு நாம் இப்பொழுது செவிமடுப்போம். இறைவார்த்தையை கவனமுடன் இந்த நேரத்தில் கேட்டு இறைவார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பை இந்த நாளிலே நாம் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாசத்திற்குரிய சகோதரமே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்திலே இன்றைய இந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் என்ன தேவை என்பதை நாம் ஆழமாக இந்த நாளிலே சிந்திப்போம். ஒரு சிறிய ஒரு மீனை ஒரு தொட்டியிலிருந்து கீழே தூக்கி போட்டு விட்டோம் என்றால் அது உடனடியாக அது துடிக்கும். அன்புக்குரிய சகோதரமே, ஏனெனில் அந்த மீனினுடைய வாழ்க்கை எங்கு இருக்கிறது? அந்த நீரினுள் தான் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கு இருக்க வேண்டும்? இறைவனுக்குள் இருக்க வேண்டும். இறைவனுடைய பிரசன்னத்திற்குள் இருக்க வேண்டும். அந்த இறை பிரசன்னத்திலிருந்து ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நிமிடம் அல்ல, மாறாக ஒரு நொடி பொழுது நாம் பிரிந்து வந்தாலும் அல்லது பிரிந்து சென்றாலும் அந்த மீனை போல ஆண்டவருக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் துடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரமே, என்று என்னுடைய வாழ்க்கை இறை பிரசன்னத்திற்காக, இறைவனுக்காக துடிக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே நம்மை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரமே, இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு லாசரை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த நிகழ்விலே அவர் வருகின்றார். யோவான் 11 அதிகாரம் 38 வார்த்தையிலே நாம் பார்த்தோம் என்றால், அந்த கல்லறையானது ஒரு குகையாக இருக்கிறது. அதை ஒரு கல் மூடி இருந்தது. இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை 39 வார்த்தையிலே, கல்லை அகற்றி விடுங்கள் என்றார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார்? அவருடைய உறவினர்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கின்றார், கல்லை அகற்றி விடுங்கள் என்று. அன்புக்குரிய சகோதரமே, இறைவனுடைய பிரசன்னத்திற்குள் கடந்து வர
அல்லது இறைவனுக்காக நாம் வாழ துடிதுடிக்க இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ கற்கள் நம்முடைய வாழ்க்கையை மறைத்து கொண்டு இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை எங்கேயோ புதைத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு மேல் இந்த கற்கள் இருக்கின்றன. அந்த கல் என்னவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே சொல்ல முடியாத துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள், மன உளைச்சல்கள், உடல் நோய்கள், பல்வேறு விதமான நிலைகளிலே அந்த கற்கள் நம்முடைய வாழ்க்கையை இறை பிரசன்னத்திலிருந்து என்று பிரித்து கொண்டு இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரவே, அந்த கல்லை அகற்ற வேண்டியது யார்? நாம். நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தம், கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் அந்த பாவத்திலே அல்லது அந்த துன்பத்திலே மனம் வெதும்பு இருக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரமே, நாம் அந்த கல்லை அகற்ற வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலே? நம்முடைய கணவனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உறவுகளுடைய வாழ்க்கையிலே என்ன கல் இருக்கிறது என்பதை நாம் அகற்றிவிட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த மீனை போல நீங்களும் நானும் இந்த நற்கருணை ஆண்டவருக்காக ஒவ்வொரு நொடிபொழுதும் நம்மால் துடிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் ஒருபோதும் நாம் விலக மாட்டோம். அன்புக்குரிய சகோதரமே, அந்த ஒரு நிலை நமக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கேட்கிறார், ஆண்டவரே 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று சொல்லப்படுது. 40வது வார்த்தையிலே இயேசு அருமையாக ஆழமாக நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கின்றார். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் சொல்லவில்லையா? இதே வார்த்தைகளை கடந்து வந்த பாதையிலே நீங்களும் நானும் எத்தனை முறை கேட்டிருப்போம். அன்பு சகோதரவே, இதே இறைவன் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து அவர் எத்தனை முறை சொல்லி இருப்பார்? மகனே மகளே, நீ நம்பினால் இறைவனுடைய மாட்சியை காண போகின்றாய். காண்பா எங்கே? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே. இறைவனுடைய மாட்சி என்ன அற்புதமாக இருக்கலாம், அதிசயமாக இருக்கலாம், சொல்ல முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரமே, எப்பொழுது நான் நம்பினால், அந்த நம்பிக்கை எப்படி வர வேண்டும்? ஒன்று, கற்களை அகற்ற வேண்டும். இரண்டாவது, இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு எப்போது வரும்? அன்புக்குரிய சகோதரமே, ஆண்டவர் இயேசு செய்த அந்த செயல் நினைத்து பாருங்கள். இயேசு அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி எல்லோரும் இருக்கின்றார்கள். அப்பொழுது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு லாசரை உயிர்ப்பிக்க போகின்றாரா இல்லையா என்பதுதான் அவர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரமே, ஒருவேளை இயேசுவுக்கு பதிலா நீங்களோ நானோ அந்த இடத்துல நின்றிருந்தா என்ன செய்திருப்போம்? மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறாங்க. இயேசு என்ன செய்ய போறார்? லாசரை கையை பிடிச்சி தூக்க போறாரா, இல்லை எழுப்ப போறாரா, என்ன செய்ய போகிறார் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு செய்த செயல், அன்புக்குரிய சகோதரமே, 41வது வார்த்தையிலே இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அன்புக்குரியவர்களே, இறை வேண்டல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கையோடு, நன்றியோடு கூடிய வேண்டுதலாக இருக்க வேண்டும். இறைமகன் இயேசு அவர் அந்த நேரத்திலே உடனே போய் லாசரை எழுப்பி விடவில்லை. அன்புக்குரியவர்களே, மாறாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எல்லோரும் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரமே, அந்த வேண்டுதல் என்ன வேண்டுதல்? அவருக்கு தெரியும். அவர் இதான் சொல்லல, மாறாக ஆண்டவரே, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். அந்த வேண்டுதலை நீங்க செவி சாய்த்து விட்டீர்கள் என்பதற்காக ஒண்ணுமே நடக்கல, ஆனாலும் நன்றி சொல்கிறேன் என்று. அன்பு சகோதரமே, சகோதரிகளே, இறைவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதை, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் எப்படி இருக்கின்றோம்? நடப்பதற்காக நாம் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எனக்கு அது வேணும், இது வேணும், என்னுடைய குடும்பத்திற்கு இது வேணும், உடல் சுகத்தை தாரும், உள்ள சுகத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கின்றன? இறைமகன் இயேசுவை போல, ஆண்டவரே, நீங்க கொடுத்து விட்டீங்க, கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக, கொடுத்த இந்த குடும்பத்திற்காக, கொடுத்த இந்த கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கின்றோமா?
அல்லது ஏதாவது ஒரு வேண்டுதல் விண்ணப்பங்களை வைக்கும்படி, ஆண்டவரே இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை நீர் அனுகூலப்படுத்தி விட்டீர், என்னை ஆசீர்வதித்து விட்டீர், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டீர், என்னுடைய உடல் நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தந்து விட்டீர் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரமே, இறைவன் என்ன செய்தார்? இவ்வாறு சொல்லிய பின் 43வது வார்த்தை சொல்லுகிறது, இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், ரொம்ப முக்கியம், உரத்த குரல், அந்த சத்தமாக சொல்கின்றார், லாசரே வெளியே வா என்று. ஏன் அங்கு உரத்த குரல்? அங்கு இருந்த அனைவருக்கும் கேட்க வேண்டும். இவர் செய்த ஜெபம் யாருக்கு? தந்தையாகிய கடவுளுக்கு. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர் உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று கூப்பிட, லாசர் உயிரோடு வெளியே வருகின்றார். அன்புக்குரிய சகோதரமே, என்று நம்முடைய வாழ்க்கை பாதையிலே உயிரோடு இருக்கின்றோம். ஆனால் ஆன்மீகம் என்ற நிலையிலே, இறை பிரசன்னம் என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே உயிரற்ற சடலங்களாக பல நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது? பாவத்தை செய்யும் பொழுது, செய்த பாவத்தை திரும்ப 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 செய்யும் பொழுது, அன்புக்குரிய சகோதரவே, உயிரற்ற ஒரு சடலமாக மாறிவிடுகின்றோம். என்று இவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி செல்கின்றோமோ, என்று இவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்முடைய குடும்பங்களையும் நாம் வெளியேற்றி கொண்டிருக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரவே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நாம் வாழ முடியாது, ஒரு உயிரற்ற நிலைதான் இருக்கும். ஆகவேதான் அந்த மீனை போல நாம் துடிக்க வேண்டும். எப்பொழுது? ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நொடி பொழுதும் இவருக்காக துடித்து, ஆண்டவரே நீர் இருக்கின்றீர், என்னால் எந்த கல்லை வேண்டுமானாலும் அகற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கை பிறந்து விட்டது என்றால், நாம் ஏறெடுக்கக்கூடிய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எப்படியாக இருக்கும்? நன்றியின்படியாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரவே, அவைதான் 1 யோவான் 5:14 சொல்லப்படும், நாம் கேட்பது கடவுளுடைய திருவிடத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அதை அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் என்று. நாம் கேட்பதற்கு முன்பாக கடவுளுக்கு தெரியும். ஆனால் அது இறைவனுடைய திருவிடம் என்றால், இறைவனுடைய சித்தம் அதுதான் என்றால், நிச்சயமாக அதை நமக்கு தந்து விடுவார். அன்புக்குரிய சகோதரவே, இவர் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டார்னா யாரும் அதை தடுக்க முடியாது, யாரும் அதை தடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் துன்பமாக, துயரமாக, வேதனையாக, போராட்டமாக, ஏன் உடல் நோயில் இருந்தாலும் சரி, உள்ள நோயில் இருந்தாலும் சரி, ஏன் படுத்த படுக்கையாக கிடந்தாலும் சரி, அந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் நானே உன்னை குணமாக்கும் தெய்வம் என்று சொன்னவர் நிச்சயமாக அவருடைய திருவிழத்தின்படி என்னை வழி நடத்துவார் என்ற அந்த நிலையில் இருக்கும் பொழுது, எபிரேயர் 11:6 சொல்வது போல, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோம், அவரை தேடி செல்வோம் பொழுது தக்க கைமாறை அவர் தருவார் என்று எப்பொழுது நம்பிக்கையோடு நாம் செல்லும் பொழுது. அன்புக்குரிய சகோதரவே, ஆக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கல்லாக இருக்கின்றனா, ஒரு தடை கல்லாக இருக்கின்றனா. யாருக்கு? என்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய உறவுகளுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய கணவன் மனைவி, என்னுடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு நான் கல்லாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை பாதை தீமையான, பாவமான, பலவீனமான அந்த வாழ்க்கை பாதையிலிருந்து அதை அகற்றுகிறேன் என்று சொல்லி, இரண்டாவதாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்ற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், மகனே மகனே நீ நம்பு. யாரை? என்னை நம்பு. இங்கே அல்ல, அந்த உலகத்தில் படைப்பு பொருளை அல்ல, மாறாக என்னை நம்பு, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு விடுதலை, வாழ்க்கை கிடைக்கும் என்று. மூன்றாவதாக இறைவன் இயேசு ஜெபித்தது போல, ஆண்டவரே கிடைப்பதற்கு முன்பாக நம்முடைய இறைவேண்டல்கள் நன்றியின் பலியாக அமையட்டும். அன்புக்குரிய சகோதரவே, அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாமும் இறை பிரசன்னத்திலிருந்து ஒருபோதும் எது நடந்தாலும் நாம் பிரிய மாட்டோம். இறைவனை பற்றி கொண்ட பிள்ளைகளாக மாறி இறைவனை விட்டு விலகாத பிள்ளைகளாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் மாற தொடர்ந்து நாம் செபிப்போமா? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 6-7 வார்த்தைகளிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டலை செய்யுங்கள் என்று. அன்பு சகோதரவே,
இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம்மை படைத்தவர், பராமரிப்பவர், நம் கண்ணின் மணி போல ஒவ்வொரு நொடிபொழுதும் காக்கக்கூடிய தெய்வம். இந்த நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாது நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய குடும்பங்களை இறைவனுடைய பிரசன்னத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஒரு அழகிய படுகா பாடல் ஒன்றை பாடி இந்த ஆண்டவரை நாம் இந்த நேரத்தில் ஆராதிப்போம். நடுவே எங்க தேவனே துதியே நின்ன ஸ்தோத்திரமாடினையோ துதி நடுவே எங்க தேவனே துதியே நின்ன ஸ்தோத்திரமாடினையோ எங்க நெஞ்சு துன்பா நின்னவ மெச்சினையோ நெஞ்சு துன்ப நின்னவ நம்பினையோ எங்க நெஞ்சு துன்ப நின்னவ மெச்சினையோ எங்க நெஞ்சு துன்ப நின்னவ நம்பினையோ துதி நடுவே எங்க தேவனே துதியே நின்ன ஸ்தோத்திரமாடினையோ ಮಹಿಮೆಯದ ಪಾನಗುಟ್ಟು ಮನುಷ್ಯನಾಗಿ ನೀ ಬಂದೆಯ ಮನ್ನಿಪ್ಪವು ಎಂಗದ ತಂದು ಮಕ್ಕ ಮಾಡಿ ಹರಿಸಿದೆಯ ಮಹಿಮೆಯದ ಪಾನಗುಟ್ಟು ಮನುಷ್ಯನಾಗಿ ನೀ ಬಂದೆಯ ಮನ್ನಿಪ್ಪವು ಎಂಗದ ತಂದು ಮಕ್ಕ ಮಾಡಿ ಹರಿಸಿದೆಯ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ಮೆಚ್ಚಿನೆಯೋ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ನಂಬಿನೆಯೋ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ಮೆಚ್ಚಿನೆಯೋ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ನಂಬಿನೆಯೋ துதி நடுவே எங்க தேவனே துதியே நின்ன ஸ்தோத்திரமாடினையோ ಪಾಪಾಯಿಂದ ಬುಡಿಸಿದೆಯ ಸಾಪಾಯಿಂದ ಬೆಳಗಿದೆಯ ಪರಲೋಕದ ದಾರಿಯ ತೋರಿ ಸತ್ಯವ ಏರಿದೆಯ ಪಾಪಾಯಿಂದ ಬುಡಿಸಿದೆಯ ಸಾಪಾಯಿಂದ ಬೆಳಗಿದೆಯ ಪರಲೋಕದ ದಾರಿಯ ತೋರಿ ಸತ್ಯವ ಏರಿದೆಯ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ಮೆಚ್ಚಿನೆಯೋ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ನಂಬಿನೆಯೋ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ಮೆಚ್ಚಿನೆಯೋ ಎಂಗ ನೆಂಜು ತುಂಬ ನಿನ್ನವ ನಂಬಿನೆಯೋ துதி நடுவே
நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். என்னை நோக்கி உற்றுப்பார், நீ வெட்கத்தால் தலை குனிய மாட்டாய் என்ற அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்துவோம். அந்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே உற்று பார்க்கும் பொழுது துன்பமா, துயரமா, வேதனையா, உடல் நோயா, உள்ள நோயா, குடும்ப பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, எல்லா நிலையிலிருந்தும் விடுபட முடியும். அந்த ஞானத்தை, அந்த பலத்தை, அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தருவார். ஆண்டவரே, உம்மை உற்று பார்த்து உம்முடைய வல்லமை தரக்கூடிய அன்பு பிரசன்னத்திலே என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய உறவுகளையும் இந்த அகில உலகத்தில் இந்த நொடி பொழுதிலே சொல்ல முடியாத வழிகள், வேதனைகள், உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளையும் நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்படே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக இந்த நாட்களிலே மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே படுத்த படுக்கையாக கிடந்து மாதா டிவியின் வழியாக இந்த ஆராதனைகளை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கின்றார், கலங்காதே, அஞ்சாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். யோவான் 14:1 உள்ளம் கலங்காதீர்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன அந்த வல்லமை தரக்கூடிய அன்பு நற்கருடைய நாதருடைய பிரசன்னத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். மகனே, மகளே, அவரை உற்றுப்பார். உன்னுடைய குடும்பத்திற்காக அவரை உற்றுப்பார். உன்னுடைய கணவனுக்காக அவரை உற்றுப்பார். உன்னுடைய மனைவிக்காக அவரை உற்றுப்பார். உன்னுடைய சொல்ல முடியாத, குணப்படுத்த முடியாத, விவரிக்க முடியாத பிரச்சனைகளுக்காக அவரை உற்றுப்பார். எதற்காக நீ செபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இந்த நேரத்தில் மகனே, மகளே, இதோ அவரை உற்றுப்பார். அதை நினைத்து கொண்டு, அப்பா, என்னுடைய வேண்டுதல் இது, என்னுடைய விண்ணப்பம் இது, என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிந்துரை ஜெபமாக அன்று இயேசு ஜெபித்தது போல, அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் என்ற அந்த நிலையோடு நற்கருடைய ஆண்டவரை உற்று பார்த்து நம்மை, நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நன்மைகள் எல்லாம் கடவுளிடமிருந்து வருகின்றன என்று. அன்பு சகோதரமே, இன்று நன்மைகள் நமக்கு தேவையா? நம்முடைய குடும்பத்திற்கு தேவையா? இந்த ஆண்டவரை இந்த நேரத்தில் பற்றி கொள்வோம். பற்றி கொண்டு, ஆண்டவரே, எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, ஏன் இந்த அகில உலகிற்கு இன்று என்ன தேவை? உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும் தேவை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நன்மைகள், நன்மைகள், நன்மைகள் ஏராளம், ஏராளமாக இருக்கும் தகப்பனே. அந்த நன்மைகளால் எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாதைகளை, இதோ இந்த ஆராதனையின் வழியாக பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே உம்முடைய நன்மைகளால் நிரப்பி அருளும் என்று சொல்லி நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய நாட்டினுடைய தேவைகள், அகில உலக திரு அவையினுடைய தேவைகள், எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் இப்பொழுது ஒன்று சேர்த்து, ஆண்டவரே, இவை அனைத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். முழு உள்ளத்தோடு நான் உன்னை அன்பு செய்கிறேன். முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, இனிமேல் உம்மை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு கூறுவேன். ஏனெனில் உம்மை விட்டு நான் இனிமேல் பிரிய மாட்டேன். பிரியும் பொழுது நான் துடிக்க வேண்டும். எதற்காக? உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நீர் கொடுக்கக்கூடிய அருள் பலங்களுக்காக என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? நடந்தால் படியிடுவோம். அன்பு கூறுவேன் என்ற அந்த பாடலை பாடுவோம். பாடி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை அவருடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவினீரே இதுவரையும் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அன்புக்குரிய சகோதரமே, திருப்பாடல் 103:3 சொல்லப்படுகிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று. அந்த தெய்வத்தினுடைய இந்த நாட்களுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் கடன் செல்ல இருக்கிறோம். இறைவனுடைய பிரசன்னத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நம்முடைய குடும்பங்கள், ஏன் இந்த அகில உலகத்தையே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய அருள் மட்டும் எனக்கு போதும், உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும், நான் உம்மை விட்டு ஒருபோதும் நானும் என்னுடைய குடும்பமும் பிரிய மாட்டோம் என்ற சிந்தனையோடு மாண்பியர் கீதம் பாடி நாம் இறை ஆசிரியருக்கு கடந்து செல்வோம். அருளாடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்க
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. திருவுடல் திருத்தமாயற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்று மாந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.